அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு ஜெய். உலகின் தாய் தந்தை சிவன் பார்வதியை வணங்கி துவங்குவோம். குரு அருள் திரு அருளாகட்டும். குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கார்த்திகை பெண்கள் நவ வீரர்கள் அருள் துணை வரட்டும். நம்மை வாழ வைக்கும் தெய்வம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. விதி போலும் உந்து என தொடங்கும் திருச்செந்தூர் திருப்புகழ். விதி போலும், விதியானது முற்பட்டு அனைத்து செயல்களையும் செய்யும். உந்துதல், பேருந்து, மகிழுந்து, அதை போன்று முந்தி வினைப்படுதல். உந்து போலும் அவ்விழியாலும், அந்த விழியாலும் கண்களாலும், இந்து நிலவு நுதலாலும் நெற்றி நிலவு போன்ற ஒளி பொருந்திய நெற்றியாலும் ஒன்றி போய் இளைஞர் இளைஞர்களது தம் விரிவான சிந்தை, விரிந்த எண்ணங்கள் சிந்தை உருவாகி, அந்த உரு வெளியாகி தோற்றம் காட்டி மாயையை ஏற்படுத்தி நோகும்படி செய்து, முதலில் இன்பத்தை கொடுப்பது போல் கொடுத்து பின்பு அதனால் பல துன்பங்கள் ஏற்படுமாறு காதலால் வதைத்து நோகும்படி செய்து, விரல் வேறு வலிமை, விரல் மிகவும் வலிமையான வேறு சிந்தை மாறுபாடு அடைய செய்யும் இந்த எண்ணங்களை வினையாலே, அவனது வினையின் வசத்தால் இவ்வாறெல்லாம் செய்து இதமாகி அன்பு கொண்டு இன்பமது, காதல் இன்பம் போன்ற மயக்கத்தை ஏற்படுத்தும் தேன் கொடுத்து, தேன் போன்ற மகிழ்ச்சியை கொடுத்து, போத நிரம்ப தேவையான அளவு, போதுமான அளவு போத உண்டு அவர்களிடம் அந்த மகிழ்ச்சியை கொண்டு இனிது ஆளும், எங்களை இந்த காதல் தேசத்தை ஆளும் என்று மொழி மாதர்கள் இருள் ஆகிய துன்பத்தை ஏற்படுத்தும் மருட்சி பயத்தை தரும் மாயை வந்து என்னை ஈர்ப்பது என்றும் கொள்ளலாம். என்னை பிளவுபடுமாறு, எனது எண்ணம் நெஞ்சே வெடிக்குமாறு என்னை பிளவுபடுமாறு செய்யும் இந்த செயல் என்றும் ஒழியாதோ, எப்பொழுது ஒழியும்? மதி சூடி, தலையில் பிறை சூடிய சிவபெருமான் அண்டர்பதி வாழ, அண்டர் தேவர்களது பதி ஊர், தேவர்களும் அவர்களது ஊரும் வாழ்வதற்காக மண்டி வரும், நெருங்கி சேர்ந்து திரண்டு வந்த ஆழம் உண்டு, அந்த ஆழகால விஷத்தை உண்டு விடை ஏறி, விடை நந்தியம் பெருமான் மீது ஏறி வந்த நிகழ்வை மறவாத சிந்தை, அதை மறக்காத மனம் கொண்ட அடியவர்கள் பங்கில், அவர்களிடம் அவர் மனத்தில் வருகின்ற தேவர்களின் சம்பு சிவபெருமானே, தருபாலா அவர் அருளிய புதல்வனே, அதிக மாயம் செய்து ஒன்றி வரு சூரர், அந்த மாயம் செய்து வந்த சூரர்கள் போன்ற அழிய அயில் வேல், கூறிய வேல் கொண்டு அன்று பொறும் வீரா, போர் செய்து வென்ற வீரனே, அழகான செம்பொன் மயில், செம்பொன் நிறத்தில் இருக்கும் அந்த அழகான மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த, திருச்சீரலைவாய் திருச்செந்தூரில் உகந்த கந்த பெருமாளே, விரும்பி அமர்ந்துள்ள பெருமாளே. துர்வாச மகரிஷியின் சாபத்தால் இந்திரலோக பதவியை இழந்தான் இந்திரன். அசுரர்கள் அவனது ராஜ்யத்தை பிடித்தனர். இழந்த பதவியை பெற வேண்டுமானால் பார்க்கடலை கடைந்து அமுதம் உண்டு பலம் பெற வேண்டும் என்று தேவகுரு பிரகஸ்பதி கூறுகிறார். திருமாலின் உதவியுடன் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் மந்திர மலையை மத்தாகவும் கொண்டு தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமாகவும் நின்று பார்க்கடலை ஏகாதசி தினத்தில் கடைகிறார்கள். வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்குகிறது. அசுரர்களும் தேவர்களும் பயந்து இதிலிருந்து தங்களை காப்பாற்ற சிவனை வேண்டினர்.
சிவன் தன் நிழலில் தோன்றிய சுந்தரரை அனுப்பி அந்த விஷத்தை திரட்டி எடுத்து வர கூறினார். சுந்தரர் மொத்த விஷத்தையும் ஒரு நாவல் பழம் போல் திரட்டி சிவனிடம் கொடுக்கிறார். அப்பொழுது 33 தேவர்களும் சிவபெருமானே, இந்த விஷத்தை வெளியில் வீசினால் அனைத்து ஜீவராசிகளும் அழியும், இந்த இக்கட்டான சூழலில் எங்களை காத்திடுங்கள் என்று மன்றாடுகின்றனர். உடனே சிவன் விஷாபகரண மூர்த்தியாகி அந்த கொடிய நஞ்சினை விழுங்கினார். இதை கண்டு பயந்த லோகமாதா பார்வதி சிவனை தன் மடியில் கிடத்தி அவரது வாயிலிருந்த விஷம் கழுத்தினை விட்டு செல்லாதவாறு கையை வைத்து அழுத்துகிறாள். இதனால் சிவனின் கழுத்தில் கண்டத்தில் நீல நிறத்தில் விஷம் தங்கியது. அதனால்தான் அவர் நீலகண்டனாக அறியப்படுகிறார். விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்க செய்ததால் அம்மன் அமுதாம்பிகை ஆனால். பிறகு சிவன் பார்வதியுடன் கைலாயம் சென்றார். அப்படி செல்லும் வழியில் இங்கே இளைப்பாறிய ஒரு இடமாக பார்வதியின் மடியில் படுத்து ஓய்வெடுத்த அந்த அரிய காட்சி சுருட்டப்பள்ளியில் பார்க்கலாம். சுருட்டப்பள்ளியில் பள்ளிகொண்டீஸ்வரர் எனப்படுகிறார். பிரதோஷ காலத்தில் இத்தலத்து ஈசனை வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். முதலில் பிரதோஷ வழிபாடு இந்த தலத்தில் தான் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோயிலில் குபேரனிடம் உள்ள சங்கநிதி, பார்க்கடலில் தோன்றிய பதுமநிதி இருவரும் தத்தம் மனைவியரோடு காட்சியளிக்கிறார்கள். தட்சிணாமூர்த்தி தன் மனைவி தாராவுடன் தாம்பத்திய தட்சிணாமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். பாடல்: விதி போலும் உந்து அவ்விழியாலும் இந்து நுதலாலும் ஒன்றி இளைஞர் தம் விரிவான சிந்தை உருவாகி நொந்து விரல் வேறு சிந்தை வினையாலே இதமாகி இன்ப மதுபோத உண்டு இனிது ஆளும் என்று மொழி மாதர் இருள் ஆய துன்ப மருள் மாயை வந்து என ஈர்வது என்றும் ஒழியாதோ மதிசூடி அண்டர் பதிவாழ மண்டி வரும் ஆழம் உண்டு விடை ஏறி மறவாத சிந்தை அடியார்கள் பங்கில் வரு தேவ சம்பு தரு பாலா அதிமாயம் ஒன்றி வரு சூரர் பொன்ற அயில்வேல் கொண்டு அன்று பொறும் வீரா அழகான செம்பொன் மயில்மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. அருணகிரிநாதர் உலக மாயை பற்றி கூறும் பொழுது, ஒன்று பெண்பால் என்றால் விலை மாதர்களையும், ஆண்பாலாக குறிப்பிடுவது கஞ்சர்களையும், பிறருக்கு உதவ மனம் இல்லாத பொருள் படைத்தவர்களையும், இவர்களை உலக மாயையில் மயக்குபவர்களாகவும் பிறகு அவர்களே துன்பம் தருபவர்களாகவும் குறிப்பிடுகிறார். நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், சுகமே சூழட்டும். எல்லாம் வல்ல இறைவன் விஜயகந்தன் தருவான் எதிர்காலம். எல்லா புகழும் விஜயகந்தனுக்கே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஹனுமனுக்கு வெற்றி. சகல காரிய ஜெயப்பிரதே. ஜெய ஜெய. நன்றி, வணக்கம்.